யூதம், கிறிஸ்தவம், இஸ்லாம் இந்த 3 மதங்களும் உலகத்தில் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை ஷேப் பண்ணியிருக்கிறது. ஆனா ஒரு பெரிய கேள்வி, இதுல எது உண்மையானது, எது உயர்ந்தது, அல்லது நாம தவறான கேள்வி கேட்கிறோமா? ஒரு நிமிஷம் யோசிங்க. ஒரே பூமி, ஒரே சூரியன், ஒரே மனித இனமே. ஆனா ஏன் பல மதங்கள்? யூதம் சொல்கிறது ஒரே கடவுள், கிறிஸ்தவம் சொல்கிறது அன்பே கடவுள், இஸ்லாம் சொல்கிறது அல்லாஹ் ஒருவனே. 3 மதங்களும் வேறுபட்ட மாதிரி தோன்றினாலும் அதன் அடிப்படை என்ன தெரியுமா? ஒன்றே, மனிதன் நல்லவனாக வாழ வேண்டும். ஆனா இன்னொரு கேள்வி, இவ்வளவு நல்ல போதனைகள் இருந்தும் ஏன் உலகத்தில் மதம் பெயரில் சண்டைகள்? இது மதத்தின் பிரச்சனைனா அல்லது மனிதர்களின் பிரச்சனைனா? நம்ம ஹிஸ்டரி பார்க்கலாம். பல்லாயிரம் ஆண்டுகளாக மனிதர்கள் கடவுளை தேடிக்கொண்டே இருக்காங்க. அவர்களுக்கு புரியாத இயற்கை, பயம், வாழ்க்கைச் சிரமங்கள் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு வழியாக மதங்கள் உருவானது. ஆனா அதே மதம் சிலரின் கையில் பவர் டூலாக மாறும்போது என்ன ஆகுது? மக்கள் நம்பிக்கை வைச்சு ஃபாலோ பண்றாங்க, ஆனா சிலர் அதை கட்டுப்பாடுக்காக யூஸ் பண்றாங்க. இதுதான் உண்மையான பிரச்சனை. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கத்தி இருக்கிறது. அது மருத்துவரின் கையில் இருந்தால் உயிர் காப்பாற்றும். அதே கத்தி தவறான கையில் இருந்தால் ஆபத்து. அதே மாதிரிதான் மதமும். இப்போ முக்கியமான கேள்வி, யார் உண்மையான கடவுள்? இதுக்கு நேரடி பதில் யாருக்கும் தெரியாது. ஏனெனில் கடவுள் என்ற கருத்தே ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். ஒருவருக்கு அது இயற்கை, ஒருவருக்கு அது உள்ளுணர்வு, மற்றொருவருக்கு அது ஒரு சக்தி. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கிளியர், நம்ம நல்ல மனிதர்களா இருக்கணும் என்பதுதான் எல்லா மதங்களும் சொல்லும் கோர் மெசேஜ். அப்படியென்றால் நம்ம எதை ஃபாலோ பண்ணணும்? மதமா அல்லது மதம் சொல்லும் நல்ல வேல்யூஸா? இதுதான் முக்கியம். நீங்கள் யோசிங்க, ஒரு மனிதன் நல்லவனா இருக்கிறானா இல்லையா? அதுதான் முக்கியம். அவன் எந்த மதம் என்பது இல்லை. நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த மதத்தை நம்பினாலும் ஒரு சிம்பிள் ரூல் ஃபாலோ பண்ணுங்க. யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள், மற்றவர்களை மதிக்கவும், உண்மையாக வாழுங்கள். இதுதான் உண்மையான ஆன்மீகம். இப்போ நான் உங்களிடம் கேட்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மதம் மனிதர்களை ஒன்றிணைக்கிறதா அல்லது பிரிக்கிறதா? கமெண்ட்ல உங்கள் கருத்தை சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட சிந்திக்க வைக்கும் வீடியோக்களுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.